நாளையும் சொல்லி போட்டு இன்றைக்கு சித்திரை 3 மார்ச் 16 இன்றைக்கு அமாவாசை திதி வியாழக்கிழமை. இன்றைக்கு ஜோர் சுவாமிகளுடைய நற்சிந்தனை. இன்றைக்கு கண்ணுக்கு அணிகலம் படிங்க. ஒவ்வொரு வரியா படிச்சு கொண்டு போவோம். சிவகுமார் தொடங்குங்க. திருச்சிற்றம்பலம். கண்ணுக்கு அணிகலன் குருநாதன் பாதம். கண்ணுக்கு அணிகலம். அணிகலம் என்றா என்ன? அணிகலம் ஆபரணம், ஓர்னமெண்ட். ஓர்னமெண்ட் என்றா ஒரு கிரீடம் மாதிரி. இங்க கிரீடம், அதாவது அதுக்கு சிறப்பு, அதுக்கு அது இன்னும் சிறப்பு, அது இன்னும் மேன்மைப்படுகிறது. மதிப்பு கூட்டல் ஒன்று இருக்குல்ல, added value. எங்கட வீட்டு பக்கத்துல பால் சங்கம் இருக்குது. பால் எல்லாரும் கொண்டே கொடுத்தோன்னா பால் விற்கிறது ஒன்று இருக்குது. அது சாதாரணமா பால் விற்கிறது. அந்த பாலை தயிராக்கி வெண்ணையாக்கி பானமாக்கி வித்தால் அது மதிப்பு கூட்டி விற்றல். அது இன்னும் வேல்யூவும் கூட லாபமும் கூட. மதிப்பு கூட்டல் இல்லையா? உண்டை இன்னும் மேன்மைப்படுத்தி உச்சத்துல கொண்டே வைக்கிறதான் மதிப்பு கூட்டல். அதான் மாணிக்க என்ன நாய்ச்சிவிகை ஏற்று வித்து என்று சொல்லுவேன். நான் ஒரு நாய் மாதிரி இருக்கிறேன், எனக்கு பல்லக்கில ஏற்றி வச்சிருக்கிறேன். அப்படி மதிப்பு கூட்டுறது விளங்குதா? அதான் மதிப்பு கூட்டல். இப்ப எல்லாம் வர்த்தகத்துல நிறைய பாவிக்கிறது. கார்னர்ல ஒரு தம்பி இருக்கிறார், அவர் இந்த சிறுதானியங்கள் எல்லாம் செய்கிறோம். அதையெல்லாம் மதிப்பு கூட்டி அதையெல்லாம் சுத்தப்படுத்தி வேற பாகப்படுத்தி சில இதுகளை செய்து விட்டா மதிப்பு கூட்டுதல் என்று சொல்றது. இட்ஸ் added value. அதுல உச்சத்துல கொண்டே வைக்கிறது. அணிகலம் உண்டா உச்சத்திலேயே வைக்கிறது. இது நாவுக்கரசரும் படிச்சிருக்கிறார். பூவினு கருங்கலம் பொங்குதாமரை ஆவினு கருங்கல வரணஞ்சாடுதல் கோவினு கருங்கலம் கோட்டம் இல்லது நாவினு கருங்கலம் நமச்சிவாயவே. அதெல்லாம் மதிப்பு கூட்டல். பூவினு கருங்கலம், பூவிலே மிகவும் உச்சமான சிறப்பான பூ தாமரப்பூ. பூவுக்கு பெரிய உச்சமா இருக்கிறது. பூனு கரும்பங்க. ஆவினு கருங்கலம் அரணஞ்சாடுதல். பசுவுக்கு பல சிறப்புகள் உண்டு. அதுல மிகப்பெரிய உச்சமான சிறப்பு பசு இறைவனுடைய அபிஷேகத்துக்குரிய 5 திரவியங்களையும் கொடுத்தல். இன்றைக்கு காசா கொட்டி கொட்டு லட்சமா எல்லாம் செய்யறோம். ஆனா இந்த பஞ்சகவியம் செய்து அபிஷேகம் செய்யறது எங்கேயும் கேள்விப்படுறீங்களோ? எங்க தவறதண்டு விளங்குது தானே. பஞ்சகவியம் செய்யற முறையே தெரியாது பல பேருக்கு. நான் வீட்டை போயிருக்கேங்க முன்னால பூசைகிறாக்கள் தான். அப்ப பஞ்சகவியத்துக்கு கொஞ்சம் சாணமும் பசுவிண்ட மூத்திரமும் அனுப்பி விடுங்கோன்னு கேட்டேன். அந்த தம்பி எடுத்துக்கொண்டு வந்தார். பெரிய ஒரு பொலித்தீன் பேக் நிறைய மரக்கண்டலுக்கு உரம் போடுற மாதிரி கொண்டு வந்தார். பஞ்சகவியத்துக்கு இந்த அளவு கேருவீரல், அது பெரிய அண்டாவில செய்ய இந்த அளவு, வீட்டுல செய்ய ஒரு துளி. என்ன அப்ப என்ன மாதிரி செய்யறதுன்றே தெரியாமத்தான் நாங்கள் இத்தனையோ கோடிக்கணக்கில் சொல்லுவார்கள், என்ன எத்தனையோ லட்சம் கோடிக்கணக்கில் அபிஷேகங்கள் செய்கிறோம். பிறகு பலன் இல்லை, நாடு அப்படி போகுது, மக்கள் இப்படி போகிறாள் என்று தட்டுவது. சிம்பிளா சொல்லி இருக்கு பஞ்சகவியத்தினால ஒரு பூஜை. உங்களோட நீங்கள் செய்கிற பூஜைகள்ல பஞ்சகவியத்தை சொல்லி செய்யுங்க. வீடும் திறக்க நாடும் திறக்க. அதான் ஆவினு கருங்கல மரணஞ்சாடுதல் கோவினு கருங்கலங் கோட்டம் இல்லது. கோட்டம் என்றா பக்கச்சார்பு. ஒரு பக்கம் சார்ந்தால் கோடுதல். கோடான கோடி கொடுப்பினும் தன்னுடையனா கோடாமை கோடி பெறும் என்றார் அவ்வையார். எவ்வளவு கோடி கொடுத்தாலும் இந்த நாக்கு ஒரு பக்கம் சார்ந்து பேசப்படாது, நடுநிலைமையா நிற்கவன். வள்ளுவரன் நடுநிலைமை என்றது செய் நன்றி அறிதல் என்ற அத்தியாயத்துக்கு அடுத்ததாக நடுநிலைமையை சொன்னார். என்றுதான் ஒருவர் உங்களுக்கு நன்றி செய்திருந்தாலும் அவர் புல செய்துட்டா அப்புறம் அவற்றை சார்பில் நீக்கப்படாது, நடுநிலைமைன்னு நிற்க. நடுநிலைமை கூடாமை ஓடி வரும் என்று சொல்லி போட்டு அடுத்த என்ன சொன்னார்? நாவினு கருங்கலம் நமச்சிவாயவே என்றார். நாவுக்கு மதிப்பு கூட்டுறது நமச்சிவாய, பூவுக்கு மதிப்பு கூட்டுறது தாமரை, ஆவுக்கு மதிப்பு கூட்டுறது பஞ்சகவியம், அரசுக்கு மதிப்பு கூட்டுறது நடுநிலைமை, நாவுக்கு மதிப்பு கூட்டுறது நமச்சிவாய.
அதே மாதிரி கண்ணுக்கு மதிப்பு கூட்டுறது. கண்ணுக்கு அணிகலன் குருநாதன் பாதம். கண்ணுக்குள்ள குருநாதன் பாதம் இருக்கணும். முன்னால தரிசிக்க வேணும், நேர்ல தரிசிக்க வேணும். தரிசிக்கலாததுல கண்ணுக்குள்ள பார்த்து உள்வாங்கி நிற்க வேணும். தெளிவு குருவின் திருமேனி காண்டல். யாரு? திருமந்திரத்துல தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே என்று வருகிறது. கண்ணுக்கு அணிகலன் குருநாதன் பாதம். அடுத்தது விண்ணுக்கு அணிகலம். விண்ணென்றது வானம். வானத்துக்கு பெரிய அணிகலமா இருக்கிறது இது சந்திரன். விளம்பு என்றார். விளம்பெண்டா சொல்லு ரெண்டு பேரும் உண்டு. விளம்பெண்டால் பிரகாசிக்கிறது என்றும் பெரும். எல்லாடவும் ஷைன் பண்றது. இங்க விண்ணுக்கு அணிகலன் சந்திரன் விளம்பு. விண்ணுக்கு அணிகலன் சந்திரன் என்று சொல்லு, அல்லது விண்ணுக்கு அணிகலம் பிரகாசிக்கின்ற சந்திரன். அடுத்தது எது? சந்திரன். சந்திரனுக்கு ஒரு சிறப்பு. சந்திரன் மலைக்கு குளிர்மையானது, பார்த்து மகிழக்கூடியது. சூரியனை நீங்க பார்த்து மகிழ்வீங்களோ? விண்ணுக்கு அணிகலன் சந்திரன் விளம்பு. அடுத்தது மனத்துக்கு அணிகலம். மனதுக்கு சிறப்பு. அது மனதுக்கு அணிகலமா இருக்கிறது. மாசற்றார் கேண்மை. கேண்மை என்றா அணுக்கம். யாவரும் கேளீர் என்று சொன்னார். கேளீரண்டா என்ன? எங்களுடைய ஆக்கள். கேளீர்ண்டா கேட்கறது இல்ல. கேளீர் யாவரும் யாதுமூரே யாவரும் கேளீர். கேளீர்ண்டா நம்முடைய ஆக்கள். அப்ப மாசற்றார் கேண்மை, குற்றமில்லாத மக்களை எங்களுடைய ஆக்களா வச்சிருக்க வேணும். அல்ல அவர்களோட நாங்கள் சேர்ந்து கூடி இருக்க வேணும். சற்சங்கம் என்று சொல்லுவோம் இல்லோ. மனதுக்கு அணிகலம் மாசற்றார் மனத்திற்கு அணிகலம் மாசற்றார் கேண்மை. இல்லைண்டா இல்லாட்டி மனம் ஓடி திரியும். என்ன அந்த மனமும் அதான் சொன்னார்கள், சச்சங்கற்றே நிசங்கத்வம். நல்ல சச்சங்கத்துல சேர்ந்தா, நல்ல ஒரு கூட்டம் இருந்தால் கூடாத கூட்டம் விலகும். நிசங்கத்வம். மற்ற சங்கம் போயிடும். இந்த சங்கம் வந்தா மற்ற சங்கம் போயிடும். நிசங்கத்வே நிர்மோகத்வம். அந்த கூடாத கூட்டம் விலகி போனால் எங்களுக்கு இருக்கிற ஆசைகளும் குறையும். நிர்மோகத்வம். மோகம் என்றா என்டாங்கிள்மெண்ட், ஆசை. நிர்மோகத்தே நிச்சலதத்துவம். அந்த என்டாங்கிள்மெண்ட், சிக்கப்படுதல் எல்லாம் போனிச்சது என்றால் மனதில அடையும். நிச்சல தத்துவம். நிச்சலம், சலனமில்லாத தன்மை வரும். நிலை தத்வ என்ற நீ அது ஆகிறாய். அதான் மாற்றமனங்களிய நின்ற மறையோனே. அங்கேயும் இங்கே ஊசற்பட்டு மாறி மாறி ஓடிக்கொண்டிருக்கிற மனம் மாற்ற மனம். களிய அடைய, அடைந்து அடங்க. நின்ற மறையோனே. அதுக்குள்ள நீ நிக்கிறாய் ஐயா. முதலே நிக்கிறாய் தெரியல. நாங்க ஓடுற ஓட்டத்துல, ஆடுற ஆட்டத்துல, கிளப்புற தூசியில உள்ளுக்கு இருக்கிற இறைவன், நிக்கிற இறைவன் தெரியல. அதெல்லாம் ஓடுற ஆட்டம் எல்லாம் ஒடுங்க, ஆடுற ஆட்டம் எல்லாம் அடங்க, கிளம்புற தூசியெல்லாம் படிய பார்த்தா உள்ளுக்க நிக்கிறார் ஐயா. அப்படி. அப்ப மனத்துக்கு அணிகலம் மாசற்றார் கேண்மை. நல்ல கூட்டு. நிச்சலதத்வே நீவன் முத்தி. மனம் இந்த நிர்மோகத்துவம் பெற வேணும். நிர்மோகத்தில இருந்து நிச்சல தத்துவம் சரணம் இல்லாம வரணும்டா மாசற்றார். நல்ல மாசற்றார் என்பது இங்க சற்சங்கம். மற்றது அசத்து சங்கம், அசத் சங்கம். அடுத்தது தனமண்டா. பணத்தை மதிப்பு கூட்டுறா என்ன செய்ய வேணும்? தன்னருள் தானம். தானமண்டா கொடுக்கணும். கொடுக்கறா டாம்பிகத்துக்கு கொடுக்கறது, படாடோத்துக்கு கொடுக்கறது, படம் காட்டி கொடுக்கறது எல்லாம் இருக்குது. அது இல்லை. தன்னருள், குளிர்மையான அருள். அருளண்டா என்ன? அன்பால கொடுக்கறது இருக்குது. பிள்ளைக்கு கொடுக்கறது, பேரனுக்கு கொடுக்கறது, மருமகளுக்கு கொடுக்கறது, அதெல்லாம் அன்பால கொடுக்கறது. அருளண்டா என்ன? அருளண்டா அது அன்கண்டிஷனல் லவ். அது பிள்ளை மக்கள் இல்லை. உறவை பார்த்து கொடுப்பதில்லை, முகத்தை பார்த்து கொடுப்பதில்லை. இறைவனுக்குத்தான் அது இருக்கு. அந்த மாதிரி பார்க்கணும். எல்லாரையும் ஒன்றை பார்த்து அப்படி கொடுக்குறோம். அப்படி கொடுத்தா தான் அதுக்கு அணிகலம். தனத்துக்கு அணிகலம் தன்னருள் தானம். தன்னண்டா குளிர்மையான, அருளண்டா எல்லையற்ற நிபந்தனையற்ற அன்பு.
அது இறைவனுக்குரியது, ஞானிகளுக்குரியது. அப்படியே பார்த்து கொடுத்தா தான் தானம். நாங்களாம் எங்கட பிள்ளைகளுக்குத்தானே கூட கொடுத்து மிஞ்சி மிதந்ததில் ஒரு துளி எடுத்து அங்கால தானம் கொடுக்கறது. அது இல்லை. தனத்திற்கு அணிகலன் தன்னருள் தானம். அடுத்தது படிங்கோ, சொல்லுங்க. வனத்திற்கு அணிகலம் மயிலும் குயிலும். அது என்ன வனம்? காட்டுக்கு மதிப்பு கூட்டுறது அங்கே இருக்கிற மயிலும் குயிலும். அழகான பறவைகள், ஆடுகின்ற மயிலும் கூவுகின்ற குயிலும். காட்சிக்கினிய எல்லாமே வந்துடும் மயிலுக்குள்ளேண்டா. காட்சிக்கினிய மிருகங்கள் பறவைகள் எல்லாம் வந்துடும். அதில் சிறப்பா மயிலை சொன்னேன். குயிலை சொல்றதுனால கேட்பதற்கு இனிய மிருகங்கள் பறவைகள் ஒலிகள் வந்துடும். கீதமினிய குயிலே கேட்டியே இளங்கள் பெருமான் என்று மாணிக்க. கீதவினிய குயில். ஆடும் பரிவேல் அணிசேவலன் என்று ஆடும்பரி என்று வேறு மயிலை. ஒரு மயில் பறவைகளிலேயே மிக அழகான ஒன்று. குயிலுடைய கூவுதல் இசை மிருகங்கள் பறவைகள் இசைகள்லேயே மிகவும் இனிமையான ஒன்று. காடு என்றால் அங்க அந்த அது இருக்க வேணும். இங்கெல்லாம் நாங்கள் இருக்கிறோம். இங்கெல்லாம் அந்த பறவைகள் என்ற ஒலிகள் நீ கொஞ்ச நாளில கொஞ்சம் வரும். ஆனா அவ்வளவு இல்லை. இந்த ஊருக்கு போனாத்தான் அந்த பறவைகள் என்ற ஒலிகள் நிறைய வரும். பறவை கிருவிகள், பறவைகள், குயில்கள், மயில்கள், அணில்கள், புழுனி எல்லாம் சத்தம் எல்லாம் நல்லா வரும். சேவல் கூவும். அது மாணிக்க வாசகரும் படிச்சிருக்க. கூவின கோழி குருகுகள் இயம்பின சங்கம் என்று படிப்பார். குருகுகள் இயம்பின என்று பேர். குருவிகள் எல்லாம் சத்தம் போடுதுன்ட்டு. அது ரொம்ப குறைவு. நான் எல்லா இடமும் போயிருக்கிறேன். இந்த காடு இருக்கிற இடம் எல்லாம் போயிருக்கிறேன். அந்த யுத்தம் இருந்ததாலேயோ அல்லது விவசாயத்துக்கு ரசாயனங்களை பாவிக்கிறதாலேயோ என்னவோ தெரியாது. வெந்நீரை கூட இப்ப பறவைகளுடைய சத்தத்தை கேட்கறது குறைவா இருக்கு. வெள்ள நிலைமைனா நிசப்தமா தான் இருக்குது. எங்கட ஊர் வட்டுக்கோட்டையில போனா ஒரே சத்தம் கிளகிளகிளகிளகிளண்டு சத்தமா இருக்கு. சிவகுமார் கவனிச்சார தெரியாது. அவ்வளவு சத்தம். வேற எங்க அப்படி சத்தம் கேட்கிறதா? நான் சிவகுமார கேட்கிறேன். பல இடங்களுக்கு போய் வாரவர் தானே சிவகுமார். அந்த வட்டுக்கோட்டை வீடு ஒரு சோலை மாதிரி இருக்கிறதுனால. அது சோலை மாதிரி இல்ல. அது வனாந்தரமா இருக்கே அந்த குருவிகள் சத்தம் இருந்தது. அது நினைக்கிறேன். இந்த யூனிக் ஜியோகிராபி சுத்த வர கடல் இருக்குது. உள்ளுக்குள்ள நிறைய வயல்களும் குளங்களும் இருக்குது. நிறைய பனங்காடுகள் இருக்குது. அதா இருக்கலாம். வனத்தைக்கு அணிகலம் மயிலங்குயிலும். அடுத்தது சூரியன் வந்துட்டு படிங்கோ. அணிகலம் தினகரன் சேவடி. தினத்திற்கு அணிகலம் நாளுக்கு. ஒரு நாளுக்கு அணிகலமா இருக்கிறது தினகரன் சேவடி. என்றா என்ன? தினகரன் என்றது சூரியன். சேவடி என்றா அது எப்படி? தினத்துக்கு எப்படி சூரியன் சேவடி அதிக அணிகலன்? அது எப்படி? தினத்துக்கு அணிகலம் தினகரன் சேவடி. ஒரு நாளுக்கு மதிப்பு கூட்டுறது சூரியனுடைய சிவந்த அடிகள் என்றார். அது என்ன? உதிக்க காலை காட்டிக்கொண்ட உதிக்கிறார். நான் ஒரு நாளுக்கு நல்லா இருக்கணும்டா ஐயா. சந்தியா வந்தனம் செய்ய வேணும். விடிய எழும்பி சந்தியா வந்தனன் சூரியனுக்குரிய வணக்கம் இருக்கல்லோ. ஒரு நாள் விடியாது. சில வீட்டை மூஞ்சிய பார்த்தேல விடியாது. சில பேரை பார்த்தா எங்களுக்கே விடியாது. 4 தரம் நாங்க நமச்சிவாய சொல்லணும். ஏன்னா எழும்பினோன்னு போய் அடுப்பை பற்ற வைக்கிறது, கோப்பிய போடுறது, நியூஸை போடுறது, சாப்பிட்றது, பறக்கிறது. தினசரி எழும்பினோன்னு இறைவனை நினைச்சு திருநீறு பூசி வழிபட்டு அதுதான் நாள் தொடங்குறது. வீட்டுல முதல் ஏத்துற தீபம் விளக்கா இருக்க வேணும் இல்லையா? முதல் எழும்புற புகை சாம்பிராணி புகையா இருக்க வேணும் இல்லையா? முதல் கேட்கிற சத்தம் இறை நாமம் அல்லது இறை தோத்திரமா இருக்க வேணும் இல்லையோ? அதுலயும் மிகச் சிறப்பு உச்சம் விடிய வழியில் எழும்பி சந்தியா வந்தனம் செய்கிறது.
அதான் சூரகரன் சேவடி. ஒரு நாள் நல்லா இருக்க வேணுமெண்டா ஒரு நாளுக்கு அணிகிற ஒரு நாளை மிகச் சிறப்பாக்குவது சந்தியாவந்தனத்தோடு தொடங்குவது. தினத்திற் சேவடி அவனுடைய திருவடிகளை பணிதல். எங்கே சூரியனை கும்பிடுறான்? சந்தியாவந்தனத்துல கும்பிடுறான். அப்படித்தானே? இல்ல, இங்க இருந்தே கும்பிடலாம். ஒவ்வொரு நாளும் செய்யறமே ஊருக்கு. சூரியன் இங்க உதிக்கிறே இல்லையோ? எல்லா இடமும் சூரியன் இருக்குது. இல்லாத நேரமும் சூரியனை நினைச்சு கும்பிடுங்க. சேவடி கண்ணுக்கே இருக்குமே இல்ல. முன்னுக்கு பாருங்க, கண்ணுக்கு அணிகலன் குருநாதன் பாதம். ரெண்டா குருநாதன் இல்லையண்டு போட்டு குருநாதன்கிட்ட தான் போகணும் வந்துட்டு போவோம். இருக்கிற இடத்துல பாதத்தை நினைச்சு கும்பிடுறோமோ இல்லையோ? அதே மாதிரி இருக்கிற வீட்டுக்கே இருந்து கும்பிட வேணும். மழை காலத்திலையும் கும்பிடுறோம். சந்தியாவந்தனம் செய்கிறதானே. மேகமூட்டம் எல்லாம் இருக்க சூரியன் வரையில இருக்கிறாங்களோ இல்லையே? எங்க இருந்தாலும் தினத்துக்கு அணிகலன் தினகரன் சேவடி. அடுத்தது பணத்திற்கு அணிகலம் பசித்தோர்க்குணவு. தனத்திற்கு அணிகலன் தன்னருள் தானமண்ட. பணம் தனம். தனமண்டா செல்வம். இங்கே பணத்திற்கு அணிகலம் பசித்தோர்க்கு உணவு. பசித்தோர்க்கு ஆர்க்கும் இடமின் அவர் இவர் என்னன்மின் என்று திருமந்திரத்தில் வரும். ஆர்க்கும் இடமின் அவர் இவர் என்னன்மின். வள்ளுவர் சொல்லுவார், அற்றார் அழி பசி தீர்த்தல் அகுது ஒருவன் பெற்றான் பொருள் வைப்பு உளி. இல்லாத வேண்ட பசியை தீர்க்கிறது. இருக்கிறவைக்கும் பசிக்கும். அவனுடைய குடும்பம் பிரச்சனை இல்லை. பணத்திற்கு அணிகலம் பசித்தோர்க்கு உணவு. ஒன் வே ஆஃப் ஷோயிங் யுவர் லவ் வந்து சமைச்சு கொடுங்க. கடையில வேண்டி கொடுக்கறது இல்லை. கடையில வேண்டி அது அது பிரச்சனை இல்லை. எல்லாருக்கும் கொடுத்தால் வேண்டியக்குள்ள இப்ப அப்படி கூச்சப்பட தேவையில்லை. எவ்வளவோ கொடுத்துட்டா இப்ப சரிகிற வேண்டாம் வடிவா வேண்டி சாப்பிடலாம். கொடுக்காம இருந்தா தான் மற்ற வரைக்க கூச்சப்பட வேணும். அப்ப பணத்திற்கு அணிகலம் பசித்தோர்க்கு உணவு. குக் அண்ட் சர்வ். யூ கேன் டிவியூஸ் ஆல் த டிஸ்அக்ரிமெண்ட். சண்டை இருந்தா போய் சமைச்சு கொடுங்க. கூப்பிட்டு சமைச்சு கொடுங்க. கடையில் எடுத்து கொடுக்குற சாப்பாடெல்லாம் சரி வராது. மகன் வாசுதேவன் அவர் வந்து ஓட்டிட அப்படித்தான். வந்தால் சொந்தக்காரருக்கு அல்லது அந்த வகுப்பு பிள்ளைகளுக்கு எல்லாம் வந்தவர். இப்ப நான் சில வேலை சொல்றேன், கணக்க கலைச்சி ஒரு கிழமைக்கு தான் கொள்ளிடைக்கு வர்றது. அப்புறம் அதுல பயண கலப்பு போயிடும் போக வர அதுக்குள்ள இதுவரை சமைச்சு இல்ல இல்ல அப்படித்தான். யூ ஹேவ் டு குக் அண்ட் சர்வ். தட்ஸ் த வே ஆஃப் ஷோயிங் அவர் லவ். அண்ட் நாங்களே சமைச்சு கொடுக்க வேணும். அதுலயும் நாங்களே அந்த மரக்கறிகள் அந்த இதுகள் எல்லாம் நாங்களே விளைஞ்ச செய்து சமைச்சு கொடுத்தா அது இன்னும் டபுள் சிறப்பு. பணத்திற்கு அணிகலம் பசித்தோர்க்கு உணவு. இவ்வளவு போட்டு கண்ணுக்கு அணிகலன் குருநாதன். ஒரு கையில சேர்ந்து படிச்சு விடுங்க. கண்ணுக்கு அணிகலம் குருநாதன் பாதம். விண்ணுக்கு அணிகலன் சந்திரன் விளம்பு. மனத்திற்கு அணிகலம் மாசற்றார் கேண்மை. தனத்திற்கு அணிகலம் தன்னருள் தானம். வனத்திற்கு அணிகலம் மயிலங்குயிலம். தினத்திற்கு அணிகலம் தினகரன் சேவடி. பணத்திற்கு அணிகலம் பசித்தோர்க்கு உணவு. என்ன அருமையா படிச்சிருக்கிறார் யோகசுவாமிகளை. இதை விட வேறு என்ன வேணும் எங்களுக்கு? மத்தியான சாப்பாடு எப்ப சாப்பிடணும்டா மத்தியானம் வந்து இருக்கப்படாது. டைமோட விட்டுட்டு பசி கேட்க சாப்பிட வேணும். சில வேளையில பசிக்காட்டி சாப்பிடக்கூடாது. அதை கட் பண்ணி விட்டுடுவேன். நேற்றும் காலையில முந்த நாள் சாப்பிட்டது காலையில பசிக்கல. நான் டீயும் குடிக்கல. மத்தியானம் வரைக்கும் இருந்து பிறகு 1 மணி 2 மணிக்கு அது பசி கேட்க சாப்பிடும். உடம்பு சொல்லிக்க கேட்கணும். கேட்காட்டி பிறகு உடம்பு சொல்லாது. பசிக்கும் பொழுது சாப்பிடுங்க. அதுதான் சொல்றது. என்ன அது அற்றார் என்றது மாதிரி பிறகு சொல்லுது. அருந்தியது அற்றது போட்டி உனி. சாப்பிட்ட நல்லா செமிச்சு வயிற்றுல அந்த பசி நல்லா கிளம்ப அடுத்த சாப்பாட்டை போடுது. ஆறுதலா நல்லது.
வான்முகில் வளாது வேகமலி வளஞ்சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்களோங்க நட்டவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் அரஹர நம பார்வதீபதையே அரஹர நம பார்வதீபதையே அரஹர நம பார்வதீபதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி. சிச்சபேஷாம் சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம். சிவ 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 சிவ. நன்றி ஐயா, நன்றி ஐயா. நல்லது நல்லது சிவ. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. இந்த பாடல்கள் எல்லாம் பஜனையா படிக்க வேண்டும் கோயில்கள்ல. கண்ணு கணிகலங்குருநாதன் பாதம் விண்ணு கணிகலம் சந்திரன் விளம்பும் மனத்திற்கதிகலம் மாசற்றார்கண்மை தனத்திற்கணிகலன் தன்னருள் தானம். ரெண்டு இணைஞ்சு வருது பாருங்க. கண்ணுக்கும் விண்ணுக்கும், மனத்திற்கு தனத்திற்கு. அடுத்தது வனத்திற்கு அணிகலம் மயிலுங்குயிலும் தினத்திற்கு அணிகலன் தினகரன் கோடி பணத்திற்கு அணிகலம் பசித்தோர் குணவு. இதுகையும் மோனையும் வருகுது பாருங்க. ரைமிங்கா தான் வந்தது. யோக சுவாமிகள் நல்லது. டாக்டர் வணக்கம். ஓம். நீங்க இந்த பஞ்சகவியம் சொன்னீங்க, இங்க கடைகள்லயும் விற்கலாம், அதெடுத்து பூசை செய்யலாமா? வீட்டு பூசை பஞ்சகவியம் இருக்குதோ கடைகள்ல? விற்கலாம் சில கடைகள்ல. ஒன்று இல்லாட்டிக்கு செய்யலாம். எனக்கு தெரியாது, நான் நிறைய இல்ல. பஞ்சகவிய விதி என்றொன்று இருக்குது. அது பஞ்சகவியம் என்றது 5 மிக்ஸ் பண்றது. அது ப்ரப்போர்ஷன் ஆர்வனாவலர் சைவ வினாவிடையில சொல்லி இருப்பேன். பஞ்சகவியம் கூட்டுற விதி எவ்வளவு உண்டு, எவ்வளவு பால், எவ்வளவு தயிர், எவ்வளவு நெய், எவ்வளவு கோசலம், எவ்வளவு கோமயம். இன்றைக்கு கோசலத்தை பல பேர் கோமயம் என்று சொல்ற தவறான இது இருக்கு. விவசாயத்துல எல்லாம் கோசலம் மாத்தினுடைய சலத்தை ஜூர்ண பாய்ப்பார்கள். அதை கோமியம் கோமியம் என்று சொல்லினேன். கோமியம் கோமியம் என்றது பசுஞ்சாணம். அப்ப அது இவ்வளவு ப்ரப்போர்ஷன் ஒன்று இருக்குது. அது சும்மா சாதாரணமா வைதீக முறையில அந்த ப்ரப்போர்ஷன்ல கலக்கலாம். அது உண்டு. 2வது இருக்குது ஆகம வழியில தர்ப்ப புல்ல வச்சு 9 கட்டம் இப்படி குறுக்க வைக்கிறது தானே. அப்படி 9 கட்டம் போட்டு, கேமரா போடையில இதுல நான் கடவுள் அந்த தர்ப்ப புல்ல இப்படி போட்டு இப்படி 9 கட்டமா வச்சுட்டு, அந்த 9லயும் எதிர வைக்கிற பால் வைக்கிறது ஒன்றில தயிர், ஒன்றில நெய், ஒன்றில கோமியம், ஒன்றில கோசலம், மற்றது ஒன்றில அரிசிமா, மற்றது மஞ்சள் அப்படி ஒவ்வொன்று இருக்கு. அது மற்ற விஷயம். இதுல ஒவ்வொன்று மந்திரம் சொல்லி முதலாவது மந்திரத்தாலே ஒன்றை சொல்லி தரப்பையால தொட்டு பிறகு அதை அடுத்ததுல கலக்கிறது. அதுல அடுத்த மந்திரம் சொல்லி அடுத்ததுல கலக்கிறது. இப்படித்தான் பஞ்சகவியம் கலந்து எடுக்கிறது ஆகம விதி. அது 2வது. நான் பூஜையில பாவிக்க பால் மட்டும்தான் பாவிக்கிறது. அதைத்தான் பஞ்சகவியம் என்று பாவிக்கிறது. மற்றதுகள் இல்லை. இங்க தர்ப்ப புல்லு வச்சு ஆசனம் போடுறதில்லை. அதுல ஒரு தர்ப்பையை போட்டுட்டு அதுக்கு மேல வைக்கிறது இல்லை. அதுல ஒரு தர்ப்ப புல்ல வைக்கிறது, காஞ்ச தர்ப்ப புல்லொண்ட வைக்கிறது. இந்த பஞ்சகவியம் சிவம். அப்ப அதுக்கு பஞ்சகவிய சிவ ஆசனாய நமகண்டு ஆசனம் கொடுத்து, பஞ்சகவிய சிவமூர்த்தைய நமகண்டு சிவ சரீரம் கொடுத்து, பஞ்சகவிய சிவாய நமகண்டு சிவனாக பாவிச்சு, பஞ்சகவிய வித்யாதேகாய நமகண்டு ஞானதேகம். எங்கும் உரைகின்ற சிவன், லிங்கத்தில உரைகின்ற சிவன், என்னுள் உரைகின்ற எல்லாத்தையும் சிங்க்ரோனைஸ் பண்ணி உண்டாக்குறது. என்னுடைய ஆத்மாவில் இருக்கிற சிவன், உங்களுடைய ஆத்மாங்கள் எல்லாம் இருக்கிற சிவன், எல்லா கோயில்கள்லையும் இருக்கிற சிவன், எல்லா மூர்த்தங்கள்லையும் இருக்கிற சிவன், எல்லா சமயங்கள்லையும் கடந்த கால நிகழ்வுகள் வழிபடப்படுகின்ற சிவன், அஷ்டமூர்த்தமாய் இளநீர் நெருப்பு காட்டு ஆகாயன் சூரியன் சந்திரன் உயிர்களாயிருக்கிற சிவன், இயற்கை எங்கன் நிறைந்திருக்கிற சிவன், பரவழிய கடைந்த அக்காலம் இருக்கிற பரசிவன், அதே சிவன் இங்கேயும் இருக்கிறான். அதான் வித்யாதேகம் தரிவித்தல். ஞான தேகம், ஞானத்தினால ஞான திருஷ்டியால பார்த்து இதுல இருக்கிற சிவன் அதுதான் உண்டு. பிறகு அவருக்கு நேத்திரம் கொடுத்தல். எங்கும் இருக்கிற சிவன் இங்கேயும் இருந்து எல்லாவற்றையும் பார்த்து எல்லாவற்றையும் அறிந்து இச்சா ஞான கிரியா சக்திகள் எல்லாவும் முழுமையாக இருக்குது. இது அன்டைல்யூட்டட். இப்ப அந்த சிவன் பெரிய சிவன், இது சின்ன சிவன் என்று இல்லை. இந்த சேம் சிவன். இப்ப எலக்ட்ரிசிட்டியில சொல்லுவார்கள் அது 24,000 வோல்டேஜ் 240 வோல்டேஜ் என்றெல்லாம் குறைச்சு வார சிவன் இல்லை.
அது பரசிவன் இது குட்டி சிவன் இல்லை. அதே சேம் the same voltage, same empowerment, same சக்தி இச்சாகிரிய ஞானே அதே சிவன் தான் இங்கேயும் இருக்கிறார். ரிணேத்ரம் இச்சை கிரியில் ஞானமண்ட மூன்றும் அப்படியே செறி ஒழியாமல் அதுல வந்திருக்குது. 3 நேத்திரமும் கொடுக்குறது. கொடுத்துட்டால் அந்த பஞ்ச அதே மாதிரி தான் எங்களுக்கும் செய்யறோம். நாங்க கொடுத்தால் அது சிவன். அப்ப அந்த 5 மந்திரத்தையும் சொல்லி அவருக்கு பூவை வச்சு பிறகு நிரீட்சணம் பண்ணி இப்படி சுத்தி போட்டு இது போட்டு முத்திரை காட்டி கும்பிட்டால் அந்த பஞ்சகவியும் சிவமாகிறது. எளிமையானது. என்னடா கிடக்கு நிறைய கொஞ்சம் தார் சேர்த்து வச்சது வள்ளி கிட்ட தெரிஞ்சு விளையாடி கொண்டிருக்கிறாள் இப்ப வீட்டுல. ஒரு விளக்க பார்த்து பிடி மாதிரி கட்டி வச்சிருக்கிறேன் ஒரு காட்டு இருக்கு. கடையில் எடுக்கலாம் தர்ப்ப புல்லு எடுக்கலாம். அது என்ன சொல்றது, தர்ப்ப புல்லு ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் அது இருக்கணும் சொல்றது எங்களுக்கு அந்த அளவுக்கு இல்லை. இருக்கிறத பாவிக்கிறோம் அவ்வளவுதான். நாங்கள் பேர் வைக்கணும், பிள்ளைகளும் பேர் வைக்க விடணுமே. அதான் நாங்க இருக்கிறோம். அம்மா ஆன்மீகம் பெருசா சொல்லுறது இல்ல. பெருசா அப்படி இல்ல. அம்மாவில அவ்வளவு ஆன்மீகம் சிறைந்திருந்தது எனக்கு தெரியாது. அது கடைசி 2 வருஷம் அவ என்னோட வந்து இருக்கேக்குதான் எனக்கு தெரியும். அம்மா அவள ஸ்ட்ராங்கான மனுஷி. தாய் கிழவி படம் பார்த்த நீங்களோ? தாய் கிழவி படம் பார்த்த நீங்களோ? அது தாய் கிழவி மாதிரி தான் அங்கடைய அம்மாவும் அதே கிழவிதான். அந்த கிழவி சேர்த்து வச்சது சேர்த்து வைக்கல, அதுதான் உண்டு. இது செலவழிச்சு பிடிச்ச கிழவி, அது சேர்த்து வச்ச கிழவி. மற்றபடி அதே மாதிரி ஒரு அடாவடித்தரம் இறுக்கமான சோழ மதர் தனியா இருந்து எங்களை வளர்த்தவ அந்த அதுகள் எல்லாம் இருந்து அது இருந்தது. ஸ்ட்ரிக்ட் இருந்தது. நல்லது. நாளைக்கு சந்திப்பேன். நன்றி நன்றி. சிவகுமாருக்கு மெசேஜ் கிடைச்சது தானே என்ன? சரி சரி சரி. நல்லது நல்லது.